இந்த மாதிரி சில விஷனுக்கு ஒரு க்ளோசர் கொடுக்காம வச்சிருக்காங்க. மேபி அடுத்து ஃபினாலேக்கு அந்த பெஸ்ட் பார்ட்டை சர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃபினாலே எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் என்னதான் இருந்தாலும் இந்த சாப்டர் பிரிட்ஜில் எல்லா விஷயத்த பத்தியுமே வந்து பேசி எமோஷ்னலா டெக்னிக்கலா புதுசா சில டேர்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி டெக்னிக்கலா ஒரு விஷயத்த புதுசா டிஸ்கஸ் பண்ணி இருந்தாலுமே வந்து இந்த சாப்டர் முடியும் போது இது வந்து ஒரு ஃபில்லர் சாப்டருங்கிற மாதிரி தான் வந்து ஒரு எஃபெக்டை கொடுக்குது எனக்கு. மற்றபடி இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு கிரிட்டிக்கலா பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ்ஸா தெரியும். இந்த எபிசோட்குள்ள போயிட்டீங்கன்னா 1 hour போன ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு என்கேஜிங்கா தான் வந்து இந்த சாப்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க டஃபர் பிரதர்ஸ். அண்ட் குறிப்பா ஒரு டெக்னிக்கல் விஷயத்த வந்து சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மொத்தமா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே வந்து விஎஃப்எக்ஸை ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸா நிறைய விஷயங்களை லைவ் ஆக்ஷன்ல காட்டியிருக்காங்க. அண்ட் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா December 31st ஈவினிங் யூஎஸ் டைமிங் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 3 சாப்டர் வால்யூம் 2ல வந்து காலையில 6:30 ரிலீஸ் ஆச்சா, அப்போ January 1